அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். இந்த வாரம் இன்டர்நெட் சேஃப்டி அண்ட் சீரியஸ் வீடியோவில் நான் பார்க்குறேன் 5வது வீடியோ இந்த வீடியோ. ஸோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ இந்த வீடியோ. ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தான் வாட்ஸ்அப்பில். ஸோ இந்த வீடியோவில் வந்து லிங்க் ஷேரிங்கில் இருக்க ஒரு ஃபோர்ஜரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். போய் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்ச லிங்க் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் இதை ஷேர் பண்ணுங்கள், வேகமாக அனுப்பிச்சிங்கன்னா 1000 ரூபா பேடிஎம் கேஷ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சீக்கிரமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் எப்பவுமே நோட் பண்ணணுன்னா, எந்த ஒரு வெப்சைட்டுமே HTTP அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு பேர். அது வந்து அதை விட HTTPSன்னு போட்டிருந்தாங்கன்னா அது ரொம்ப செக்யூர்டு. ஸோ அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா www அப்புறம் டாட்டுக்கு அப்புறம் ஸோ என்ன வேர்டு ஃபஸ்ட்டாக வருது நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போ பேடிஎம்ங்கிறது இல்லை ஒரு அமேசானாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், உங்கள் கம்பெனியோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஃப். ஆனால் ஒரிஜினலாக ஃபேக் வெப்சைட்ஸ் எப்படி இருக்கும்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், WA இருக்கும், இல்லை MA அப்படி அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், www.paytm.com குள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே அது மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இது பார்த்தாலே தெரியுது ஒரு சீட்டிங் வெப்சைட்னு சொல்லிட்டு. இதனால் நான் உள்ளே போகிறேன். ஸோ இது லோட் ஆகுது www.paytm.com. ஸோ ஆன்சர் 4 கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? ஸோ நீங்களே பாருங்கள், இவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் யாரும் 1000 ரூபா தரமாட்டாங்க. ஸோ நான் அமித்ஷான்னு கொடுத்துருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், அவங்களே ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ ஃபோர்ஜரிங்கிறது இது. ஸோ தப்பான ஆன்சரே கொடுக்குறேன் திரும்ப. ஆனால் அவங்க ஆல்ரெடி அந்த ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி செட் பண்ணது, அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இது ஒன்று, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு? சென்னை. அண்ட் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஓல்ட் நேம் ஆஃப் சென்னை? மதுரைன்னு கொடுத்துக்கிறேன் நான். ஆக்சுவலி ஆன்சர் வந்து மெட்ராஸ். அண்ட் இந்த வெப்சைட் பார்த்தாவே தெரியும், அந்த வெப்சைட்டோட நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த வெப்சைட்டோட டிராஃபிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. டிராஃபிக்னால் ஒன்றுமே இல்லைங்க, கூகுள் என்ன தருவாங்கன்னா ஒரு வெப்சைட்டோட டிராஃபிக்கை பொறுத்து அவங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. அந்த வெப்சைட்டில் வந்து ஆட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரி லேட் ஆகுதில்ல, இது மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது லேட் ஆகுதில்ல, ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி ஹேங் ஆகிறனால. ஸோ அதை வச்சுட்டு அவங்க டிராஃபிக் ஏற்ற மாதிரி இன்கம் தந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் போகும். ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டேன்னா அவங்க கேட்குறாங்க பாருங்களேன், இன்டர்வியூ வித்ட்ராவல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நான் என்னோடய பேர் கொடுத்துக்கிறேன், முகேஷ் அண்ட் ஃபோன் நம்பர் சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்து சப்மிட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிவார்டுன்னு வருது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு விஷயமே தப்பு, என் ஃபோன் நம்பர் நான் வந்து 13 டிஜிட் மேலே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்தியாவிலேருந்து நான் அசஸ் பண்ணும்போது எப்படி அவங்க அசஸ் பண்ணுவாங்க ஒரிஜினல் வெப்சைட்டாக இருந்தால்? ஸோ பாருங்கள், நீங்களே ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. இவர் ரிவார்டு 1180 ரூபா, ஜிஎஸ்டி வந்து அதில் 180 ரூபா போகுது, இதுலேயும் ஜிஎஸ்டியாக. ஸோ 1000 ரூபா. ஓகே, கன்ஃபார்ம் வித்ட்ராவல். இது நான் கொடுத்தோன்னே என்ன வருது பாருங்களேன், டியர் கஸ்டமர் வித்ட்ராயிங் 10 வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் வருது. ஸோ நான் ஷேர் ஆன் வாட்ஸ்அப் கொடுக்கும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ இதுமாதிரி நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தவங்களுமே இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அசஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட்ஸ்க்கு வந்து அதிகமாக டிராஃபிக் இன்கம் கிடைக்கும். ஸோ இதனால் இவங்க பண்ணுற விஷயங்கள். சிலர் இதை யூஸ் பண்ணி ஃபோர்ஜரியை யூஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய அமௌண்ட் வாங்குறாங்க. சிலர் பிளாக்மெயிலும் பண்ணுறாங்க. சில நேரங்கள் வந்து நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணும்போது குக்கீஸ்னு வரும் பார்த்தீங்களா, அது சில வெப்சைட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுங்கள், மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து அலோவ் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ ரீட் பண்ண பார்க்குறீங்க, உங்கள் ஃபோனில் எல்லாத்தையுமே அவங்க அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சைனிங் ஆஃப் முகேஷ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.